ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகாஸ் கிச்சன். நம்ம வந்து ஆட்டு நுரையீரலில் வந்து பெப்பர் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இது நுரையீரலை வந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக விட்டுருங்க. இப்போ முறை கிளம்புது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் எடுத்துருக்கோம்ல, அது நல்லா வந்து போய் முனிக்கிட்டு வந்துடும் அம்மியில். இந்த டயத்துக்குள்ளே அது நல்லா வேகட்டும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால வந்து ஜீரகம் மிளகும் நம்ம முனிக்கி வச்சுருந்த போட்டாச்சு. ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால வந்து ஆஸ்துமா பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம நுரையீரலுக்கு வந்து வலு கொடுக்கும். எல்லா வித பிரச்சனைக்கும் நல்லா இதாகும். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கையளவு எடுத்திருந்தேன், அதை வந்து நறுக்கி நான் போட்டிருக்கேன். வரமிளகா ஒரு 2 வத்தல் நல்லா வந்து வதக்குங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு ஏன் லாஸ்ட் போடுறோம்னா வந்து நுரையீரல் வந்து வேகாது, அதனால வந்து லாஸ்ட்டு போடுறோம். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நுரையீரல் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. வாரத்தில் ஒரு வாட்டி இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து எல்லா வித பிரச்சனைக்கும் நல்லது. நல்லா வந்து மூடியை வச்சு நல்லா மூடி கொஞ்சம் சிம்லே வச்சுருங்க. நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடுங்க. எதுக்காகனா வந்து நல்லா வந்து அந்த ஆவிக்கும் அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து மூடி போட்டு இது பண்ணுறோம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நீங்கள் வந்து கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ ஊற்ற தேவையில்லை. ஏன் எண்ணெயை ஊற்றாமல் வதக்குறோம்னு நினைப்பீங்க. அந்த நுரையீரலுக்கு வந்து இப்படி தான் வைக்கணும். இதான் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் வந்து நம்ம பெல் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனேக்குடனே உங்களுக்கு வரும். நல்லா வந்து சுருள வதக்குங்க. வதக்கிட்டு கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றலை. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஏன் லாஸ்ட்டு ஊற்றுறோம்னா வந்து அந்த எண்ணெய்க்கு அது கொஞ்சம் வந்து நல்லா இதாகாது, அதுக்காக இப்போ கடைசியாக ஊற்றோம்னா நல்லா சுருள வதக்குவோம். அது நல்லா வெந்திருக்கும், உப்பு நல்லா சாடியிருக்கும். கடைசி எண்ணெய் ஊற்றியில் வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா தெளிஞ்சு வரும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். நுரையீரலில் எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வச்சு பழைய கஞ்சிக்கு கூட இதை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணாலும் வெறும் வாயில் விட ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மேனகா கிச்சனை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ போடுறத. இந்த நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த கரண்ட்டே நான் எப்படி குத்துறேன் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு நுரையீரல். வதக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் இருக்காது. இது வந்து சாப்பிட்றது ஆஸ்துமா பிரச்சனை இதுகளுக்கு ஃபுல்லாமே நான் வந்து நல்லது. நல்லா சுருள வதக்குங்க. அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்போ தான் வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே நல்லதாக இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் இருந்தால் தெளிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கரெக்டான பதம் அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஈஸியானது தான். நம்ம வேகமாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நுரையீரல் சூப்பராக இருக்குது. நுரையீரல் வறுவல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.